our channel. So இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் ரீசன்ட்டா வந்து என்னோட கேமிங் செட்டப்புக்கு வந்து இன்னொரு ஹெட்ஃபோன்ஸ் வாங்கியிருக்கேன். சோ அந்த ஹெட்ஃபோன்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் அந்த PlayStation Pulse Elite ஹெட்செட்னு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் ரீசன்ட்டா தான் லான்ச் பண்ணாங்க. சோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்லயும் இல்ல. சோ இந்தியாலயும் பாத்தீங்கன்னா இப்ப Amazonல பார்த்தேன் வந்து அந்த Pulse 3D ஹெட்செட்னு ஒன்னு தான் இருக்கு. பட் இன்னும் Pulse Elite வந்து இந்தியாலயும் வரல. சோ இது வந்து நான் இப்ப ரீசன்ட்டா கேமிங் வந்து நாங்க நிறைய விளையாடுவேன் PS5ல. சோ அதனால இந்த வீடியோல வந்து இதோட அன்பாக்சிங் அந்த ரிவ்யூ அண்ட் எப்படி கேம்ஸ்லாம் விளையாடுறப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா மேனுவல் இங்கே போட்டிருக்காங்க. உள்ள என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு இது எல்லாமே. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு புது மாடல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வயர்லெஸ். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு டாங்கிள் மாதிரி கொடுத்துட்றாங்க, அது ப்ளூடூத். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பிளே ஸ்டேஷனில் ஹப் யூஎஸ்பி இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து நீங்கள் நிறைய வாங்கிக்கலாமாமா. ஸோ நீங்கள் 2-3 வாங்கிட்டீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் ஒன்றும் நீங்கள் அடிஷ்னல் லேப்டாப் இருந்தால் அட் த சேம் டைம் வந்து நீங்கள் 3 டிவைசஸ் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிவ்யூவில் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் இப்போ ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் இந்த டைம். ஸோ அன்பாக்சிங்கில் ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு இது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் நான் அந்த சொன்ன இந்த கனெக்டர், இதை வச்சு தான் நீங்கள் இந்த ஹெட்செட்டை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது இப்படி வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் அந்த PlayStation Elite. ஸோ இது வந்து ஆக்சுவலாக கரண்ட்லி வந்து அமேசான் நான் இந்தியா வெப்சைட்ல பார்த்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்டையும் கேட்டேன். ஸோ இன்னும் இந்தியாவில் இன்னும் ஆக்சுவலாக வரல. ஸோ இதுக்கு முன்னாடி மாடல் பார்த்தீங்கன்னா Pulse 3D அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் வந்துச்சு. ஸோ அது வந்து இந்தியாவில் இருக்கு. ஸோ அது நான் என் ஃப்ரெண்டுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ இது வந்து அது வந்து நான் ஆக்சுவலாக வாங்கல. ஸோ அதுக்கப்புறம் இப்போ சரி வாங்கலான்னு பார்க்குறப்ப தான் நினைச்சு ஸோ Elite ஒரு புதுசு வந்திருக்கு அப்படின்னு சரி இதே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இதை வாங்கினேன் இன்னைக்கு. ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து இவ்வளோதான். ஸோ ஒரு கேபிள், அப்புறம் இது வந்து அந்த ஹேங்கர் சார்ஜ் போடுறதுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ட் பண்ணுற அந்த டாங்கிள் மாதிரி சின்னது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் எலிட் ஹெட்செட். ஸோ இவ்வளோதான் பாக்ஸில் இருக்கும். இதை செட்டப் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். சும்மா நீங்கள் அந்த கனெக்டர் வந்து நீங்கள் உங்கள் PS5ல கனெக்ட் பண்ணி நீங்கள் PlayStation ஆன் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் மைனஸ் வால்யூம் பட்டன் எங்கே இருக்குது, டர்ன் ஆஃப் ஆன் பட்டன் எங்கே இருக்குது, அதெல்லாமே காமிச்சிரும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம், எப்படிலாம் நீங்கள் ஈக்குவலைசர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே காமிக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கனெக்டட் வந்து நீங்கள் அந்த டாங்கிள் வச்சு யூ கேன் கனெக்ட் டு PlayStation, ப்ளூடூத் வழியாக யூ கேன் கனெக்ட் டு லேப்டாப், அப்படி எல்லாமே காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸில் போய் பார்த்துட்டு அப்புறம் ஆடியோ அவுட்புட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அவுட்புட் டிவைஸே பார்த்தீங்கன்னா அங்கே Pulse Elite அப்படின்னு காமிக்கும். ஸோ நீங்கள் பேக் வந்துட்டு உங்களோட வால்யூம் கீழே டாஸ்க் பாரில் நீங்கள் அந்த பாரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஈக்குவலைசர் ப்ரீசெட்ஸ் இருக்கும். ஸோ அந்த நீங்கள் அது வால்யூம் அட்ஜஸ்ட்லாம் அங்கே பண்ணிக்கலாம். நீங்கள் ஈக்குவலைசர் ப்ரீசெட்ஸ் போயிட்டீங்கன்னா அவங்க டிஃபால்ட்டாக வந்து ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பேஸ் பூஸ்ட்டு, ஷூட்டர் அண்ட் ஸ்டாண்டர்ட்னு. ஸோ நமக்கு வந்து ஆடியோ மோட் 1, 2, 3ல வந்து நம்ம மேனுவலாக கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஈக்குவலைசர் நீங்கள் வந்து செட் பண்ணி நமக்கு வேணுங்கிற மேனுவல் இதில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக இந்த பேஸை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த சைடில் இருக்க பிளாஸ்டிக்கே ஈஸியாக பிடிச்சிக்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. ஸோ டர்ன் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மைக்கை வந்து மியூட் பண்ணிக்க அன்மியூட் பண்ணிக்க ஒரு பட்டன் இருக்கு. ஸோ அது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லு. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வந்து இந்த வயர்டு இயர்ஃபோன்ஸ் தான் ஜாய்ஸ்டிக்கோட கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு வயர்லெஸ் இப்போ ஒரு ஹெட்செட் கிடைச்சிருக்கு. ஏன்னா PlayStation வந்து நீங்கள் மற்ற வயர்லெஸ் ஹெட்பட்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஏர்பாட்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஏர்பாட்ஸ்லாம் வந்து நீங்கள் உங்கள் PlayStationல கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த அவங்க கொடுக்குற அந்த இந்த Pulse 3D இல்லைன்னா இப்போ வந்து ரீசெண்ட் வந்து இந்த Pulse 3D Elite அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட கம்ஃபர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு ஆக்சுவலா. ஸோ இப்படி நம்ம ரிப்போர்ட்டர்னா அப்படியே ஃபுல்லாக ஓரளவுக்கு அந்த பேசிக்காக அந்த நாய்ஸ் கேன்சலிங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுது. ஸோ இப்போவே எனக்கு வந்து வெளியே இருக்கிற நாய்ஸ் அவ்வளோ எனக்கு எதுவும் கேட்கல. ஸோ இந்த மைக் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நார்மலாக இப்படியே நான் பார்ட்டி சாட்லாம் நான் பண்ணி தான் விளையாடுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஆன்லைனில் சேர்ந்து விளையாடுறது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் இப்படியேவும் பேசிக்கலாம். பட் இன்கேஸ் ஏதாவது பக்கத்தில் சுற்றி நாய்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா ஸோ வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் மைக்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே உங்களுக்கு மைக் வந்துடும். ஸோ அந்த மைக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மியூட் பட்டன் அன்மியூட் பட்டன் இருக்கு. ஸோ நீங்கள் டக்குனு நீங்கள் கூட பேசணும்னா டக்குனு நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இதில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன ஒரு கனெக்டர் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம PlayStation அந்த USB ஸ்டிக்ல கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஆக்சுவலி அங்கே PlayStationல கீழே கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால இப்போ எடுத்து காமிக்க முடியல, சும்மா ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஒரு புது ஃபீச்சர் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா
இப்போ நம்ம ப்ளூடூத் ஹெட்செட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க மல்டிபிள் டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோன்ல கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. பட் அட் அ டைம்ல வந்து நீங்க ஒன்று தான் ப்ளூடூத் எனேபிள் பண்ண முடியும். பட் இதுல என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து மல்டிபிள் டிவைஸ் அட் த சேம் டைம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு அந்த டாங்கிள் வந்து இன்னொன்று அடிஷ்னலா வாங்கிக்கிட்டேன்னா, ஸோ நான் வந்து அதை லேப்டாப்பும் ஒன்று போட்டுக்கலாம், இன்னொன்று வந்து நான் பிளே ஸ்டேஷன் போட்டேன்னா லேப்டாப்ல நீங்க இன்கேஸ் அதாவது நீங்க மீட்டிங்ல இருக்கீங்கன்னா அந்த ஆடியோவும் கேட்கும், நீங்க கேம் விளையாண்டுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடியோவும் கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 பேரலல் ஆக்டிவ் கனெக்ஷன்ஸ் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது. ஸோ ஆக்சுவலா நான் இது அந்த இன்னொரு டாங்கிள் ஒன்றும் வாங்கல. ஸோ அதை நான் வாங்கி நான் கண்டிப்பா நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். பட் ஆனால் நான் ரிவ்யூஸ் பார்த்துருந்தப்ப அவங்களே ஏதாவது சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஃபோன் பேசிட்டு சைட்ல வந்து இந்த இதுவும் கேம் விளையாடுற மாதிரியும் காமிச்சாங்க. ஸோ அவ்வளவுதான். ஸோ அதெல்லாம் நல்ல நல்ல ஒரு வெயிட்லெஸ் நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஸோ பல்ஸ் 3D என் ஃப்ரெண்ட் வச்சிருந்திருக்கேன், நான் அதுவும் பார்த்திருக்கேன். ஸோ அது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் வெயிட் தான், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. பட் பிரைமரியா ஒரு பெரிய சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பல்ஸ் 3Dக்கும் பல்ஸ் எலிட்டுக்கும் பல்ஸ் 3D வந்து 8 hours தான் பேட்டரி லைஃப் எவ்வளோ, இது வந்து 30 hours பேட்டரி லைஃப். ஸோ நான் இது வாங்கி ஒரு வாரம் ஆச்சுன்னா இது இன்னும் நான் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரமாவது கேம் விளையாடுவேன். நான் இன்ன வரைக்கும் நான் வந்து சார்ஜ் நான் வந்து திருப்பி போடவே இல்லை. ஸோ இந்த மாதிரி இப்பெல்லாம் நிறைய பிளே ஸ்டேஷன் இப்போ கேமிங் இப்பெல்லாம் இந்த கேமிங்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கு போயிருச்சு. ஸோ முன்னாடி இந்த பிளே ஸ்டேஷன் 3, 2 அந்த மாதிரிலாம் இருந்தப்பெல்லாம் அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் அது இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளே ஸ்டேஷன் 5 இந்த ரேட் ரேசிங் அது இதுன்னு நிறைய வந்துருச்சு. ஸோ அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸே பயங்கரமா மாறிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒரு மானிட்டரும் பார்த்தீங்கன்னா இப்போ என் மானிட்டரும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராப்பர் கேமிங் மானிட்டர். ரிஃப்ரெஷ் ரேட்ஸ் எல்லாம் 160 ரிஃப்ரெஷ் 175 ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு MSI கேமிங் மானிட்டர். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பா வந்து ஒரு இயர்போன்ஸ் இருந்தால் தான் ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுல வந்து நான் சில இந்த மாதிரி அந்த ஹாரர் கேம்ஸ் எல்லாம் கூட இருக்கும். ஸோ அது உங்களுக்கு அப்படியே இந்த ஃபுல் அப்படியே பின்னாடி யாராவது நடந்து வந்தா இந்த இடத்துல அப்படியே சவுண்ட் கேட்கற மாதிரி அந்த மாதிரிலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த ஹெட்போன்ஸ் போட்டு விளையாடுறது. நான் இது வரைக்கும் வந்து நான் அந்த பிளே ஸ்டேஷன் 4, 3 எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சும்மா அந்த இயர்போன்ஸ் போட்டு தான் விளையாண்டுருக்கேன். பட் இந்த டைம் இந்த ஹெட்போன்ஸ் வந்து கண்டிப்பா ஒர்த் பையா தான் இருந்துச்சு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பிரைஸ் வந்து £130 இங்கே யூகேல. யூஎஸ்ல அரௌண்ட் லைக் $139 எவ்வளவுதான், $150 நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் நான் இப்போ இந்த ஹெல் டைவர்ஸ் அப்படி இப்படின்னு நான் 4-5 கேம் விளையாண்டுருக்கேன் இப்போ. ஸோ சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு அந்த புல்லட் போகிற அந்த ஒரு அந்த சவுண்டுல இருந்து சரி அந்த சரவுண்ட் சுற்றி இருக்கிற ஒரு இது வந்து வேற லெவலில் இருக்கு. ஸோ இப்போலாம் கேம்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பயங்கர காஸ்ட்லி ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெட்செட் அதெல்லாம் வச்சு விளையாண்டு பார்க்குறப்போ அந்த ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸே பயங்கர இம்மர்சிவாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் PS கேமர், பிளே ஸ்டேஷன் ஒரு எக்ஸ்பாக்ஸுக்கு இது ஒன்றும் பண்ண முடியாது, இது ஒன்லி பிளே ஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ அதனால நீங்க இன்கேஸ் நீங்க பிளே ஸ்டேஷன் கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னொரு சின்ன விஷயம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணுவீங்களான்னு தெரியல, பட் இந்த இயர்போன்ஸ் வந்து நான் ஆஃபீஸ்ல வந்து கால்ஸ் பேசுறதுக்குலாம் ஆக்சுவலி ரொம்ப சூப்பரா இருக்கு, நாய்ஸ் கேன்சலிங். ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா சம்டைம்ஸ் ஆஃபீஸ் கால்ஸுக்கு அது டக்குனு அந்த டாங்கிள் தானே ஒரு ப்ளூடூத்ல ஒன்று கனெக்ட் பண்ணுவேன். அந்த சும்மா ஒரு டிவைஸ் இருக்கும், அந்த டிவைஸ் நான் யூஎஸ்பியில் லேப்டாப் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிப்பேன். ஸோ நான் ஆஃபீஸ் கால்ஸுமே நிறைய டைம் வந்து இப்போ நான் இந்த ஒரே இயர்போன்ஸா யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ ஆக்சுவலி சார்ஜும் நிறைய நிக்கிறதுனால ஒரு பிரச்சனையே இல்லை. ஸோ 30 hours சார்ஜ் இருக்கனால கேம் விளையாடுறப்ப டக்குன்னு அதை தூக்கி அந்த ஒரு சின்ன டிவைஸ் மட்டும் மாத்திக்கிறது, கேம் விளையாண்டுட்டு இப்போ ஆஃபீஸ் கால்ஸ்லாம் இருக்கிறப்ப நான் இது மாதிரி மாத்திக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் யூஸும் பண்ணலாம். கேமுக்குன்னே தான் இருக்கணும் அப்படி இல்லை. ஸோ இது நீங்க பிசியில் கனெக்ட் பண்ணிக்கலாம், மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம், எல்லா இடத்துலையும் இது நீங்க கனெக்ட் பண்ணி மல்டிபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா நான் பர்சனலா யூஸ் பண்ணிருக்கேன், அந்த ஒரு வாரமா நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ நீங்க இன்கேஸ் அதான் கேமிங்லாம் விளையாடுவீங்கன்னா கண்டிப்பா நீங்க இருக்கிற ரீஜன்ல இது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த பல்ஸ் எலிட் வந்து நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து அப்படியே அந்த பல்ஸ் எலிட் வாங்கினது எப்படி இருக்குங்கிறது மட்டும் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ சும்மா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இந்த மாதிரி டெக் பிடிச்சிருக்கிறவங்களுக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.